Hi guys, welcome to my channel. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து பேப்பரில் பேட்டர்ன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் 1 inches ஃபுல்லாக அலவன்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மோக்கிங்க்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் போட்டுக்கலாம். இந்த 2 பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம மெயின் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸில் ஆப்போசிட்டாக இந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். ஸோ இந்த கிராஸ் கோடுக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ இந்த கிராஸாக இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 பாக்ஸ் எடுத்துக்கிறோம், அதை ட்ரையாங்கிள் போடுறோம். அண்ட் தென் இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பாக்ஸ் எடுத்துக்கிறோம், ட்ரையாங்கிள் போடுறோம். திருப்பி நெக்ஸ்ட் ஒன்ஸ் மோர் அதே மாதிரி ட்ரையாங்கிள் போடுறோம். ஸோ இந்த 4 பாக்ஸ் கார்னர் தான் நமக்கு மெயின். ஒரு பாக்ஸ் தள்ளி கேப் விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த ட்ரையாங்கிள் போடுறோம். அதே மாதிரி 1 by 1 அந்த ஒரு பாக்ஸ் 4 கார்னருக்கு வர்ற மாதிரி நம்ம வந்து ட்ரையாங்கிள் போடுறோம். சரி, தப்பாக போட்டால் அந்த கிராஸாக ஆப்போசிட்டில் போடணும். ஒன்ஸ் பேப்பரில் போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து கிளாத்தில் போடுங்க பேட்டர்ன்ஸை. சிம்பிள் தான், ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது. இது இந்த 4 கார்னர் தான் மெயின். ஸோ இந்த 4 கார்னரில் ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ரையாங்கிள் போடணும். இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ வந்து கிளாத்தில் பார்க்கலாம். நான் வந்து ரைட் சைடு எடுத்துக்கிறேன், இப்போ ராங் சைடு திருப்பிக்கிறேன். ராங் சைடில் ஆல்ரெடி நான் வந்து கோடு போட்டு வச்சுருக்கேன். சுற்றி 1 inches வந்து அலவன்ஸ்க்கு விட்டுக்கிறோம். இப்போ பேப்பரில் போட்ட பேட்டர்ன்ஸையே நம்ம கிளாத்லேயும் போடுறோம். சேம் அதே ப்ராசஸ் தான். நான் வந்து கிளாத் கம்மியாக எடுத்துருக்கிறதால எனக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து 2 பீசஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து லாங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் கிளாத்தை கம்மியாக எடுத்துக்காதீங்க. இத்தனை நம்ம நிறையா போடுறோம் இல்லையா, ஆனால் பார்க்குறதுக்கு டிசைன் முடித்து ஃபினிஷிங்கில் வந்து 2 பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் வந்து லாங்காக கிளாத் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பட்டர்ஃப்ளை நிறையா இருக்கும், பார்க்கவும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லாங்காக கிளாத் எடுத்துங்க. எல்லா டிசைன்ஸுக்குமே லாங்காக கிளாத் எடுத்தால் பக்காவாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 ஆங்கிளில் தான் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, ரெண்டாவது, அண்ட் தென் 3வது. இந்த 3த்தையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச், ரெண்டாவது ஒரு ஸ்டிச், மூணாவது ஒரு ஸ்டிச், 4வதாக நாட் போட்டுக்கிறேன். நாட் போடும்போது டைட்டாக போடுங்க. இப்போ த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 1 by 1 எல்லா ட்ரையாங்கிளையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
ஏதாவது புரியல, டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் கமெண்ட் பண்ணவங்க யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்லை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக கிளாஸஸ்லாம் முடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம அடுத்தடுத்துன்னு போடலாம். இப்போ நம்ம ஓரளவு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சஸ் இது. இந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு பேட்டர்ன்ஸை ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். த்ரெட்டை கட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பாக்ஸ் வந்துருக்கு இல்லையா, இது ராங் சைடு. நம்ம ஆல்ரெடி போட்ட பவுடை மாதிரியே இருக்குது பாருங்கள். ஏன்னா இது தனித்தனியாக இருக்கும், இது வந்து சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். சாரி, பேஸ்கெட் வேவ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி பீட்ஸ் வைக்கிறோம். இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்பு. இந்த லாங் கிளாத்தில் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து நிறையா வரும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். திருப்பி இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஆல்ரெடி பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதை முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.